வணக்கம், வெல்கம் டு சினிமா பெட்டி யூடியூப் சேனல். ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் டிரைவர் ஜமுனா. இந்த படத்தோடைய மிஸ்டேக்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ ஆகா தமிழ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஐஸ்வர்யா ராஜேஷ் காரை துடைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போது லாங் ஷாட்டில் காமிக்கும்போது காருக்கு பக்கத்தில் ஒரு ரெட் கலர் பக்கெட் இருக்கும். அப்போது திடீர்னு மழை வரும். அதனால் ஐஸ்வர்யா ராஜேஷ் மழை வருதுன்னு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் அவங்க போகும்போது பக்கெட்லாம் தூக்கிட்டு போகிற மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க. அதே சீனில் லாஸ்ட் ஃப்ரேமில் லாங் ஷாட்டில் காமிக்கும்போது அந்த பக்கெட் இருக்காது. அந்த பக்கெட் எங்கே போச்சு, யார் தூக்கிட்டு போனா? இந்த படத்தில் ஒரு கப்புளில் அடியாட்கள் கொலை பண்ணிவிடுவாங்க. அப்போது அந்த நியூஸ் பேப்பர்லேயும் வந்துடும். நியூஸ் பேப்பரில் டேட் பார்த்தோம் அப்படின்னா February 23ன்னு இருக்கும். ஆனால் அந்த கொலை பண்ணுற சீனை போலீஸ்காரவங்க சிசிடிவி கேமரா மூலமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு. அந்த சிசிடிவி கேமராவில் டேட் அண்ட் டைமும் பார்த்தோம் அப்படின்னா சொதப்பியிருப்பாங்க. 5/2/2020ன்னு இருக்கும். ஆனால் பேப்பரில் 23ன்னு இருந்துச்சு. பேப்பரில் 5ஆம் தேதி தானே இருந்திருக்கணும். அதே மாதிரி கொலை நடந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா 1:32 AM இருக்கும். நைட் டைம் தான் நடந்திருக்கணும். ஆனால் அந்த சீன் பகலில் நடந்திருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அப்போ 1:32 PM தானே இருந்திருக்கணும், ஏன் ஏஎம்னு போட்டாங்க? இந்த சீனில் மியூசிக் பண்ணுறவர் ஒருத்தர் ஏறி இருப்பார் காரில், ஷேரிங் ட்ரிப்னு சொல்லி. அவர்கிட்ட ஒரு அடியாள் ஒருத்தர் காசு கொடுத்து நீ வேறு டாக்ஸி பிடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் மியூசிக் டைரக்டர் வேண்டாம், நான் இந்த காரில் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கையை ஆட்டி ஆட்டி வாயிலேயே மியூசிக் போட்டுக்கிட்டு இருப்பார். அதே ஷாட்டில் விண்டோ ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த கண்ணாடியை அந்த மியூசிக் டைரக்டர் மேலேயே ஏற்றிருக்கணும். ஆனால் அவர் ஏற்றுற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷாவது ஏற்றிருக்கணும். ஆனால் அவங்களும் ஏற்றுற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் பேசுகிறத ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்களே தவிர காரோடைய கிளாஸை ஏற்ற விடுற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்போது அந்த காரோடைய கிளாஸை யார் ஏற்றி விட்டாங்க? மியூசிக் டைரக்டராக ஒருத்தர் வருவார்ல, அவரை ஐஸ்வர்யா ராஜேஷ் கீழே குதிச்சிரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ டோர் லாக் ஓப்பனில் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். அவரும் குதிச்சிருவார். அதுக்கப்புறம் இன்னொரு வில்லன் முன்னாடி வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்களே தவிர அந்த காரோடைய டோர் க்ளோஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் க்ளோஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி லாக்கும் போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் காரோடைய டோர் லாக்கில் இருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. யார் காரோடைய டோரை லாக் பண்ணது? 4 ரவுடிஸ் மாணிக்கத்தை வெட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த கத்தி உடம்பு மேலே டச்சே ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஒரு கட்டத்தில் மாணிக்கத்தோட அப்பா மாணிக்கத்தை பிடிச்சி இழுத்துருவார். ஆனால் அப்போவுமே வெறும் ஆக்ஷன் மட்டும் காட்டிக்கிட்டே இருப்பாங்க வெட்டுற மாதிரி. இந்த 4 ரவுடிஸுமே மாணிக்கத்தோட அப்பா, இவங்க 2 பேருமே கொலை பண்ணுறதுக்காண்டி தான் வந்திருப்பாங்களே தவிர ஆனால் ஒரு ஆளை மட்டும்தான் கொலை பண்ணிட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன் மாணிக்கத்தோட அப்பாவை கொலை பண்ணலை? இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ணின சின்ன சின்ன கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ், லாஜிக் மிஸ்டேக்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லத்தி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ, மிஸ்டேக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டாடா.